எல்லா சின்ன சின்ன விவசாயி ஆவரேஜாக நமக்கு ஒரு 2-3 ஏக்கர் ஜமீன் இருக்கிற விவசாயி தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே நாம் ஒரு பெரிய அளவுக்கு செய்யணுன்னா, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா, மார்க்கெட் நெகோசியேஷன் ஸ்ட்ரென்த் வேணும்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கரெக்டாக அதுக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸ் கிடைக்கணும்னா, இதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும். ஸ்கேல் வேணும்னா விவசாயம் எல்லாமே ஒன்றா வரணும். முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங், இது 2 தான் விவசாயிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. தேவையான விலை கிடைக்காது. எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, என்னதுக்குன்னா ஸ்கேல் இல்லை. இது பண்ணணும்னா இந்த FPO தான் இதுக்கு சொல்யூஷனு. FPOனா என்ன அப்படின்னா, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்ங்கிறது விவசாயிகளை ஒரு இடத்துல ஒன்றா கூட்டி விவசாயிகளுக்காக அவங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுறது தான் FPO. 10,000 FPO ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க February 2021. இந்த ஸ்கீம் எதனால அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து சந்தைப்படுத்துதல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்களோட இன்புட் காஸ்ட்டை அவங்களால கம்மி பண்ண முடியல. அதாவது இடுபொருளுக்கு வந்து என்ன விலை இருக்குதோ அதை வந்து அவங்களால கம்மி பண்ண முடியல, மற்றும் அவங்களால அவங்களோட பொருட்களை சந்தைப்படுத்த முடியல. இதனால கவர்மெண்ட் வந்து 10,000 FPOs, அதாவது இந்தியா முழுக்க 10,000 FPOக்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த 10,000 FPO ஸ்கீம்ன்றது வந்து பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்தியா முழுக்க 3 ஃபேஸஸ்ல 10,000 FPOs பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. 10,000 FPO பண்ணிட்டாங்க. ஈஷா அவுட்ரீச்சை பொறுத்த வரைக்கும் 2013 வெளியங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை கிரியேட் பண்ணினாங்க. இது எப்படி அப்படின்னா, தொண்டாமுத்தூர் ரீஜன்ல இருக்கிற விவசாயிகளுக்காக அவங்கள எல்லாம் ஒன்று திரட்டி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு FPOவை ஆரம்பிச்சாங்க. இது வந்து 2013 ஆரம்பிக்கும் போது முதல் வருஷம் அவங்களோட டேர்ன் ஓவர் 45,000. ஆனால் இப்போ போன வருஷம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டேர்ன் ஓவர் 18 கோடி. இந்த ஒரு FPOவோட சக்ஸஸ்க்கு அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஈஷா அவுட்ரீச்சை CBBO, அதாவது கிளஸ்டர் பேஸ்ட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக அனௌன்ஸ் பண்ணி என்ரோல் பண்ணி நம்மளுக்கு 24 FPOக்கள் கையில கொடுத்தாங்க வழி நடத்துறதுக்காக. இந்த 24 FPOவை கடந்த 4 வருஷமா ஈஷா அவுட்ரீச் வழி நடத்திட்டு வராங்க. கர்நாடகா 6, தமிழ்நாட்டில் 18, ஆக 24 கம்பெனி புதுசாகவும் வெளியங்கிரி உழவன் 1 சேர்த்து மொத்தம் 25 FPOs உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஈஷா அவுட்ரீச்சினுடைய வழி நடத்துதல்ல இருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த 10,000 FPO ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச 3 வருஷத்துக்குள்ள 1100 கம்பெனிகள் 1 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் வந்திருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள கௌரவிச்சாங்க. அதுல ஈஷா அவுட்ரீச்சோட FPOs எவ்வளவு தெரியுமா? 15 கம்பெனிங்க. 25 கம்பெனியில 15 கம்பெனி 1 கோடியை தாண்டிட்டோம் அப்படின்றதுக்காக கௌரவிச்சாங்க. அதாவது நாம பண்ற கம்பெனிஸ்ல 60% கம்பெனிஸ் 1 கோடியை 3வது வருஷத்துலயே தாண்டிட்டாங்க. ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் சேரணும்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நம்ம நிறுவனத்தில் 25 பங்குகள் வாங்கணும். இந்த 25 பங்கு அப்படிங்கிறது ஒரு பங்கு 100 ரூபா. அப்போ 25 பங்கு 2,500 ரூபா. இது செலவில்லைங்க, முதலீடு. இந்த 2,500 ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. 2 மூட்டை DAP இல்லைன்னா 1 மூட்டை வாட்டர் சால்யூபிள், அவ்வளோதானே. இந்த 2,500 ரூபா நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு உடனே என்ன கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் உங்கள் பேரில் இந்த நிறுவனத்தில் 20 பங்கு முதலீடு பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2,000 ரூபா உங்கள் பேரில் இந்த நிறுவனத்தில் கவர்மெண்ட் முதலீடு பண்ணுறாங்க. உடனே உங்களுக்கு 2,000 ரூபா கிடச்சிருச்சா? இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு 25 பங்குக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, 20 பங்கு கவர்மெண்ட் உங்கள் பேரில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தில் 45 பங்கு உங்கள் பேரில் முதலீடாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 3,500 ரூபா வரைக்கும் செலவாகக்கூடிய 16 பேராமீட்டர்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடிய மண்வள பரிசோதனை ஈஷா அவுட்ரீச் நம்ம மெம்பர்ஸ்க்காக இலவசமாக பண்ணுறாங்க. இந்த மண்வள பரிசோதனைனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? மண் வளத்தை பரிசோதனை பண்ணிட்டு நம்ம மண்ணில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம அடுத்து போட போகிற பயிருக்கு என்னென்ன ஊட்டச்சத்து வேணும், எவ்வளோ அளவில் வேணும் அப்படின்னு ரொம்ப துல்லியமாக சொல்லிடுவாங்க. இதனால நம்மளுக்கு போடுற இடுபொருளோட செலவு கம்மியாகிறது மாத்திரம் இல்லாமல் மகசூலும் அதிகமாகுங்க. விவசாயிகளோட வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக ஈஷா அவுட்ரீச் கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டுட்டு வருது. ஈஷாவோட 10,000 விவசாயிகள் இதுவரைக்கும் கைகோர்த்திருக்கிறாங்க. நீங்களும் இணையலாமே, வாங்க.